நீங்க சுய சித்தத்துல எதையோ போய் செய்யறேன்னு சொல்லி எங்கேயோ போய் சத்துருவின் கையில சிக்கி கொள்ளாம நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்றதுக்கு மெயின் பாயிண்ட் பொறுமை இருந்தாதான் பெற்றுக்கொள்ள முடியுமா. அதனாலதான் யாக்கோபு நிருபத்துல எழுதுறார், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். எதுக்கு பொறுமை? பொறுமையா இருந்தா நான் என்ன சாதிக்க போறேன்? பொறுமையா இருந்தால்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த பொறுமையை குறித்து சந்தோஷப்படுங்க. நான் இது வெயிட்டிங் பீரியட், நான் காத்திருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்வேன். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போவே இது நடந்தால், ஒருவேளை நடக்கலைன்னா உடைந்து போகும். குறைவுகள் வரும்போது பயந்து போகிறோம். சத்ரு நமக்கு மேலே போகும்போது நம்ம தைரியத்தை இழந்து விடுகிறோம்.